எஸ்டர்டேலேருந்து குயின்ஸுக்கு ஒரே ஃபீவர். ஸோ எது கொடுத்தாலுமே வாமிட் பண்ணிகிட்டே இருந்தா. சரியாகவே சாப்பிடு. மார்னிங் அவங்க அப்பாவை வேலைக்கு விடவே இல்லை. ஸோ அதனால் நான் வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு ஸோ ஏதாச்சும் டைவர்ட் பண்ணுவேமேன்னு சொல்லிட்டு இந்த மாடை காமிச்சிட்ருக்க கேப்பில் அவங்க அப்பா போயிட்டாங்க. போகவுமே சரியான அழுக. அப்படியே பின்னாடியே ஓடிட்டே இருந்தா. ஆனால் அவளால் வண்டி பிடிக்க முடியல. பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகிட்டா. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சமாதானமானா. எங்கிட்டிருந்து இந்த டாக் வந்துச்சுன்னு தெரில. அதை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் என்ன நினச்சான்னு தெரியல. அதுக்கு மேலே அவளால் ஃப்ரீயாக இருக்க முடியலை. எங்கேயாச்சும் வெளியில் கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவளோட ஸ்லிப்பர் எடுத்துகிட்டு வெளியில் கூட்டிகிட்டு போக சொன்னான். சரி இதுக்கு மேலே இவளை வெயிட் பண்ண வைக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஏதாவது க்ராசரிஸ் ஏதாவது வாங்குவோன்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி கீரை வாங்கலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேன். போகிற வழியில் அவளுக்கு ஸ்கூல் ஞாபகம் வந்துருச்சு போல். ஸோ ஸ்கூலை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. சரி ஸ்கூல் ஓப்பனில் இருக்கா என்னன்றது ஒரு தடவை செக் பண்ணிக்குவோம் சாட்டர்டேனால அப்படின்னு சொல்லி பார்த்தா ஸ்கூல் ஓப்பனில் தான் இருந்துச்சு. நான் கடைக்கு தானே போகிறோன்னு சொல்லிட்டு வாட்டர் கூட எடுத்து வைக்கல. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் மட்டும் விளையாட விட்டுட்டு அப்படியே திருப்பி கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவளுக்குமே ரொம்ப டயர்டாக தான் இருந்திருக்கும் போல். ஸோ எதுவுமே பேசாமல் வீட்டுக்கே வந்துட்டா. வந்தது கொஞ்சோண்டு ரசம் சாதம் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிட்டா.